அதாவது நான் எதர்ச்சியாக வந்து வரலாம் வீடியோ எடுக்கல, ஸ்கிரிப்டட் தான். கேமராமேன்ட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். இந்த சைக்கிள் வந்து புதுசு வாங்குவோம், கிலோமீட்டராக ஓட்டி ஆரியா மாதிரி ஆயிடலாம் அப்படின்னு வாங்கினேன். ஒரு 2 தடவை ஓட்டினேன். அதுக்கப்புறம் ரொம்ப மூச்சு வருதா, இருடா ஒரு நிமிஷம் மூச்சு வாங்குதா, அதனால் வந்து ஓட்டுறதில்ல, அப்படியே நிறுத்திடுது. சிறந்தி 2 குடியேறி இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபார்மிங் லேண்ட் இருக்குது, ஓரளவுக்கு நல்ல கூலிங்கான பிளேஸ் தான், கொஞ்சம் வெயில் தான் அடிக்கும். எங்கள் ஊரில் வந்து பாக்கெல்லாம் நட்டால் நல்லா வரும், ஒரு பாக்கு தோட்டமே வைக்கலாம் அப்படின்னா அதுக்கான ஒரு வழி உங்களுக்கு காட்டுறது தான் இந்த ஒரு வீடியோவே. சுற்றி பாருங்களேன், ஃபுல்லாமே வந்து பாக்கு தோப்பு தான். எஸ், எங்கள் தோப்பு தான் இது. வந்து எங்களுடைய மாடு லக்ஷ்மி. அண்ணே வணக்கம். ஸோ அப்போ பாக்கு நடணும் அப்படின்னா அந்த பாக்கு கன்று வேணும் இல்லையா? அந்த பாக்கு கன்று வந்து உங்களுக்கு நல்ல தரமான கண்ணாக வேணும். இது வந்து லக்ஷ்மியோட கண்ணு. அதுக்கு முன்னாடி ஒரு கதை கேள்விப்பட்டேன். யாராவது சொன்னாங்க, ஏதோ ஒரு ஊரில் ஒரு ஜெயில் இருக்கான், அதை சுற்றி வந்து வாய்க்கா வெட்டி வாத்து விட்டுருக்காங்களாம். அந்த வாத்து என்ன பண்ணுமா, புதுசாக யாராவது வந்தால் பெப்பரை பேனு கத்தி எல்லாத்துக்கும் ஒரு அலர்ட் கொடுத்துருமா. நான் சொல்லிட்டு இருக்கும்போது தான் சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்கு எங்கள் தோட்டத்துக்கு வந்து ஒரு 2 வாத்து புதுசாக வந்தா, இங்கே இருக்குது, புதுசாக வந்திருக்கு, எங்கே இருந்தது வந்திருக்குன்னே தெரியல, கெக்கரா பாக்கன்னு சுற்றிக்கிட்டே இருக்குது. பாக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ பாக்கு நீங்கள் நடணும் அப்படின்னா பாக்கு கன்று வேணும்ல. அந்த பாக்கு கன்று முதல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த மரம் வருது வந்து ரொம்ப நாள் வந்து அந்த மரம் இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். காற்றுலாம் அடிச்சிச்சு அப்படின்னா அந்த மரம் வந்து சீக்கிரத்தில் முறிஞ்சு விழுந்துடக்கூடாதுல்ல. அதுக்கு வந்து நல்ல ஒரு கண்ணாக ரெடி பண்ணுறது முக்கியம். இப்போ நம்ம இங்கே பாக்கன்று வச்சுருக்கு, சேல்ஸுக்கு தான் வச்சுருக்கு. ஸோ இந்த பாக்கன்று வந்து பார்த்தீங்கன்னா வவ்வால் தள்ளி விடும் இல்லையா மரத்தில் வந்து. இப்போ வவ்வாலாக இருக்கட்டும், குருவியாக இருக்கட்டும், நல்ல ஒரு நல்ல திரண்ட நல்ல ஒரு பழத்தை தான் வந்து குருவியாக இருக்கட்டும் வவ்வாலாக இருக்கட்டும் செலக்ட் பண்ணும். அது வந்து தள்ளி விடுற பழத்தை எடுத்து அப்புறம் கோமியத்தில் உரமிச்சு ஏகப்பட்ட ஆர்கானிக் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி விதைகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பாக்கு கன்று வந்து போட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு கன்று காட்டுறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாக்கு கன்று. எல்லாமே வந்து ஒரு போட்டு 1 மாதம் தான் ஆகுது. மண்ணை போட்டிருக்க மண்ணாக இருக்கட்டும், இருக்கிற கண்ணாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து தரமாக செலக்ட் பண்ணி வச்சுருக்கு. நீங்கள் வந்து இப்போது உங்கள் ஏரியாலாம் பாக்கெல்லாம் நல்லா வருது, எங்கள் ஊரில் தெரிஞ்சவங்க வந்து பாக்கன்று வச்சுருக்கிறாங்க, பாக்கு தோட்டம் வச்சுருக்கிறாங்க, நல்ல ஒரு லாபம் கிடைக்குது, நானும் வந்து பாக்கன்லாம் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக நீங்கள் பாக்கன் வாங்கிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஸோ இது வந்து எஸ்எஸ்ஐ ஃபார்ம்ஸ் நம்மளோட ஃபார்ம் தான். நீங்கள் இங்கே வந்து பாக்கன்னு வாங்கிக்கலாம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், வந்து நீங்களே பாக்கன்லாம் பார்த்து சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம். சரி, இந்த பாக்கன் இருக்கட்டும், இந்த வாத்தை மட்டும் என்ன போய் கவனிச்சு வந்துடுவோமா?